안녕하세요 여러분. இன்னைக்கு நம்ம டாபிக் 1 இல்கி ரீடிங் ப்ராக்டிஸ்ல 4 to 9 கொஷின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 1 to 3 கொஷின் பேட்டர்ன்ஸ்ல உள்ள மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து கண்டினியூ 4 to 9 வர கொஷின்ஸ் வந்து அந்த பேட்டர்ன் கொஷின்ஸ் வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 83rd டாபிக் மார்க் டெஸ்ட் பேப்பர்லேருந்து 4 to 9 கொஷின்ஸ் வந்து வித் கிராமரோட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 to 9 கொஷின் என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போகிவா கட்சி పిం카네 돌아갈 말로 가장 알맞은 곳을 고르십시오. ஸோ போகி வந்து எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்து அந்த பிங்கான் அந்த எந்த ஸ்பேஸில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதான் சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் டு ஃபில் இன் த பிளாங்க் ஆஸ் ஷோன் இன் த எக்ஸாம்பிள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கூட நம்ம இன்னைக்கு போகலாம். ஸோ 83rd டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ போகியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிகா உம்மிதா பிங்கான் சுமிதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிகா உம்மிதான்னு பார்க்கும்போது மழை வருது. மழை வரும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? சுமிதா என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மழை வரும்போது நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா அங்கியோங், யாங்மால், ஊசான், சிகா. ஸோ நம்ம வந்து மழை டைமில் யூஸ் பண்ணுறது வந்து ஊசான். ஸோ பிகா உம்மிதா ஊசானல் சுமிதா இது வந்து ரைட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு நம்ம கிராமர் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உம்மிதா இப்படி வருது இல்லையா? பும்மிதா பியூ கூட நீதா வருது இல்லையா? இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், எப்படி வந்து கிராமர் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ வந்து சுமிதா பும்மிதான்றதை வந்து எது கூட நம்ம ஆட் பண்ணோம்னா வெர்பு இல்லைன்னா வந்து அட்ஜெக்டிவ் கூட வந்து ஆட் பண்ணுவோம். எதுக்காகனா மோர் பொலைட்னஸ். பிகா வாயோ அந்த மாதிரி சொல்றது இல்லை, பிகா உம்மிதா அப்படின்னு சொல்லும் போது ஒரு மோர் ஃபார்மலாகவும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரியும் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இந்த கிராமர் முன்போக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறையா கேட்டிருப்போம். கம்சாமிதா, அங்கப்சமிதா, ஒமப்சமிதா, சல்மப்கெசமிதா இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது எதுக்காகனா ஃபார்மல் பொலைட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ்லாம் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கிராமரையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ கிராமருக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பட்சிம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, இப்போ தெரியலன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட்சிம்னு என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு வெர்பு வந்து ends with the consonant, கடைசியாக வந்து இங்கே கான்சனண்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, மொக்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கியோக் வந்து இருக்கு இல்லையா? கான்சனண்ட்டில் முடிஞ்சுது அப்படின்னா பட்சிம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கான்சனண்ட்டில் முடியல, வெறும் வவ்வல்லே இருக்கு. ஸோ இங்கே கான்சனன்ட் இல்லாத போது பட்சிம் மொக்தா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்து வந்து நம்ம கிராமர் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ சுமிதா புமிதா வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ பட்சம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கான்சனன்ட்டோட முடிஞ்சிருந்தது அப்படின்னா சுமிதான்ற பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படியே அந்த வர்பு கூடயோ இல்லை அந்த அப்ஜெக்டிவ் கூடயோ சுமிதான்றத நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இல்தான்ற வர்பு கூட ஃபஸ்ட்டு தாவை ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தாவை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தோன்னா நமக்கு கான்சனன்ட்ல முடிஞ்சிருக்கு, பட்சம் இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா சுமிதாவை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இல்தா வந்து இக்சுமிதா அப்படின்னு வரும். மொக்தா அடுத்த வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா மொக்தா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட்டோட முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தாவை ரிமூவ் பண்ணிட்டு போட்டோம்னா இங்கே கான்சனன்ட்ல முடிஞ்சிருக்கிறதுனால சுமிதா ஆட் பண்ணோம், மொக்சுமிதா. அடுத்து வாங்க பட்சிம்
இல்லைன்னா எப்படின்னு பார்க்கலாம். சுமிதா புமிதால பச்சம் இல்லை அப்படின்னும் போது நம்ம பியூப் நீதா இதைதான் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ காதால வந்து ஃபர்ஸ்ட் ஒன் காதால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கான்சனன்ட்ல முடியல, வெறும் வவல்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து ஹம்மிதா அப்படின்னு சேர்த்து இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ல எழுதிடுறோம். ஸோ காதா ஹம்மிதா. எப்புதா இது வந்து அட்ஜெக்டிவ், காதா வந்து வெர்பு, இது வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் கூடயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்புதால வந்து கீழே வந்து ஒரு வவல்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எப்புமிதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மல் பொலைட்ல வந்துடும். ஹாதா வெர்பு, ஹாதா வெர்பு வந்து இதில் ஹாதான்னு வரும் எங்கே வந்திருந்தாலுமே வந்து வவல்ல தான் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ பச்சிம் இல்லை, ஸோ அதனால ஹம்மிதான் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம கொஷின்ஸ்ல எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ 83rd டாபிக்ல ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர் 4th கொஷின் பார்க்கலாம். ஸோ 영화를 빙간 정말 재미있습니다. ஸோ 영화 வந்து மூவி, 영화를ன்னு கொடுத்துட்டு 정말 재미있습니다, 정말 재미있습니다. இங்கே கொஷின்ஸ்ல பார்த்தீங்கன்னா 재미있습니다, 스미தான்னு வந்திருக்கு. இது நோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். 영화를 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 영화를 봅니다, 정말 재미있습니다. ஃபர்ஸ்ட் ஒன்லேயே வந்து கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ 영화를 봐요 அப்படின்னு நமக்கு வந்து பார்த்துருப்போம். 영화를 போதா, ஸோ வந்து 영화를 봐요ன்னு வரும். ஃபார்மல் ஆக்கும்போது 영화를 봅니다. ஸோ வந்து அதான் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, சுமிதா புமிதா பேட்டர்ன்ல போதான்னு வரும், டு சி. ஸோ வந்து பச்சிம் ஃபர்ஸ்ட் தா எடுத்துடணும். ஓ பார்த்தோம்னா ஒரு வவல்ல முடிஞ்சிருக்கு, ஸோ பொம்மிதா. அடுத்து சாதா, சாதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சிம் இல்லை, ஒரு வவல்ல முடிஞ்சிருக்கு, ஸோ சம்மிதா. போனேதான்றது வந்து சென்ட், டு சென்ட் இமெயில் அந்த மாதிரி வரும். மெசேஜ் சென்ட் பண்ணுறது, இமெயில் சென்ட் பண்ணுறது எல்லாம் போனேதா. ஸோ இங்கே வந்து செகண்ட் ஒன் பார்க்கணும். இப்போ இங்கே 2 இருக்குன்னா செகண்ட் ஒன் கடைசியாக எது முடிஞ்சிருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல இங்கே வந்து பச்சிம் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடாது போ கிட்ட. செகண்ட் இந்த மாதிரி வருதுன்னா கடைசி எண்ட் எங்கே முடியுதோ அங்கே அதுக்கிட்ட தான் பார்க்கணும். ஸோ போனேதான்னு பார்க்கும்போது 2வது இடத்துல நே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கான்சனன்ட்ல முடியல, வெறும் வவ்வல்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால போனேமிதா. நெக்ஸ்ட் வந்து மாஷிதா, ட்ரிங்க். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா தாவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஷி, இதுவும் வந்து ஒரு வவ்வல்ல முடிஞ்சிருக்கு, பச்சிம் இல்லை, ஸோ மாஷிமிதா. ஸோ இங்கே வந்து கொஷனில் பார்த்தீங்கன்னா ஜெமி இத்தா, ஜெமி இஸ்மிதான்னு வந்திருக்கு. ஜெமி இத்தால வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கடைசியாக வர இதில் 3rd தான் பார்க்கணும். இதில் இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து பச்சிம்ல தான் முடிஞ்சிருக்கு, ஒரு கான்சனன்ட்ல முடிஞ்சிருக்கு இல்லையா. கான்சனன்ட்ல முடிஞ்சதுனால சுமிதா ஆட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 한국 가수를 좋아합니다. இங்க பாருங்க, 좋아합니다, 좋아하다는 좋아합니다. 매일 한국 빈칸을 듣습니다. 이는 듣다, 듣습니다 அப்படின்னு இருக்கு. ஸோ கொஸ்டின் பார்ப்போம். 한국 가수를 좋아합니다. 매일 한국. ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோம்னா நோரே. 한국 가수னா சிங்கர். ஸோ 한국 가수னா ஒரு கொரியன் சிங்கர், எனக்கு ஒரு கொரியன் சிங்கர் பிடிக்கும்னு சொல்றாங்க. ஸோ மெயில்னா எவ்ரிடே ஐ லிசன் டு கொரியன் சாங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோரே இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ பியன்ஜின்னு பார்த்தோம்னா லெட்டர், சொன்வா வந்து ஃபோன், ஷிகேனா வாட்ச். ஸோ இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். சோஹதா அப்படின்னு பார்க்கும்போது கடைசி அந்த முடிகிற இதில் தான் பார்க்கணும், தாக்க முடிகிறது இடத்துல தான் வந்து கடைசியில் பச்சிம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தோன்னா பச்சிம் இல்லை, வவல்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து பியுப் நீதா, புமிதா வந்து ஆட் பண்ணுறோம்.
தித்தால வந்து பார்த்தோம்னா தித்தா வந்து டு லிசன். ஸோ வந்து இங்க வந்து பட்சம் இருக்கு இல்லையா, திகத்துல முடியுது. ஸோ பட்சம் இருக்கு, அதனால திஸ்ஸுமிதா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 다음 문제는 저는 선생님입니다. 저는 선생님입니다. 학생들을 நான் வந்து ஒரு டீச்சர். ஸோ ஸ்கூல்ல நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல வந்து பார்க்கலாம். இப்சமிதா வராது. இல்தா ரீடிங். இப்சமிதா டு வியர் இதுவும் இல்லை. கருச்சிமிதா வந்து கரெக்டா இருக்கும். ஸோ 저는 선생님입니다. 학교에서 학생들을 가르칩니다. 가르치다 வந்து டு டீச். லாஸ்ட் ஒன் முரோபோமிதா வந்து இதுவும் வந்து வராது. முரோபோதா வந்து டு ஆஸ்க். ஸோ இதுக்கு வாங்க நம்ம வந்து கிராமர் பார்க்கலாம். ஸோ இல்கால வந்து பட்சம் இருக்கு, கான்சனன்ட்ல முடியுது. ஸோ அதனால வந்து சிம்மிதா, இக்ஸுமிதா அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் இப்தா டு வியர். இது வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பட்சம் இருக்கு, அதனால சிம்மிதா. தேர்ட் ஒன் கருச்சிதா. கருச்சிதாவை வந்து பார்க்கும்போது ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வர்றது சீதா. இங்கே வந்து ஒரு வவ்வல்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து கருச்சிமிதா டு டீச். லாஸ்ட் ஒன் முரோபோதா. ரிமூவ் பண்ணிட்டு இங்க பார்த்தோம்னா போ வந்திருக்கு. இங்கே ஒரு வவ்வல்ல முடியுது, பட்சம் இல்லை, அதனால முரோபோமிதா. இப்போ செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 저는 요즘 빈칸 시간이 없습니다 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 저는 요즘, ஸோ எனக்கு வந்து தீஸ் டேஸ், இப்போ கொஞ்ச நாளா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஷிகானி ஒப்சுமிதா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் டேஸ் வந்து சக்சுமிதா வந்து வராது, ஏன்னா சக்தா வந்து டு பி ஸ்மால். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா பப்புமிதா, முகப்சுமிதா, சோஹமிதா. இதில் எதுக்கு செட் ஆகும்னு பார்த்தோன்னா பப்புமிதா. ஸோ பப்பு தானே பிஸி, ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். 저는 요즘 바쁩니다. 시간이 없습니다. ஸோ இதுக்கான கிராமர் வந்து நம்ம இங்க பார்த்தோம். சக்தா, ஃபர்ஸ்ட் ஒன் சக்தா பார்க்கலாம். சக்தா வந்து பட்சம் இருக்கு, ஒரு கான்சனன்ட்டோட முடியுது. ஸோ அதனால வந்து சக்சுமிதா வந்து யூஸ் பண்றோம், சக்சுமிதா. அடுத்து பப்புதா அப்படி பார்க்கும்போது ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு வவ்வல்ல முடியுது, பச்சிமி ஒப்சோயோ. ஸோ பப்புமிதா அப்படின்னு வந்திருக்கு. தேர்ட் ஒன் முகப்சுமிதா, முகப்தா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கான்சனன்ட்ல முடியுது. ஸோ பச்சி மிஸ்ஸோயோ, அதனால ஹைலைட் பண்ணோம்னா சும்மிதா வரும். ஸோ ஹைலைட் பண்ணோம்னா சும்மிதா. பச்சம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு கான்சனன்ட்ல முடியறதுனால சும்மிதா. அதே மாதிரி சுயங்காதா வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வவ்வல்ல முடிஞ்சிருக்கு, பச்சிமி அப்சோயோ. பச்சம் இல்லைன்றதுனால சுயங்கமிதா. ஸோ உங்க கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒப்சுமிதா, ஒப்தா வந்து டு நாட் ஹாவ். அது வந்து அடுத்த கொஸ்டின்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கேயும் வரல, நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். 저는 김민수 씨를 모릅니다. 내일 만납니다. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து கிம்மின்சு ஷி வந்து யாருன்னு தெரியாது. டுமாரோ நேயில், நாளைக்கு தான் டேஷ் மன்னம்மிதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாளைக்கு தான் வந்து அவனை நான் மீட் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த பின்கான்ல எது கரெக்டாக இருக்கும்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் டைம், சோம் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். 저는 김민수 씨를 모릅니다.
நெயில் சோம் மன்னம்மிதா. ஸோ எனக்கு கிம்மின் சோஷி வந்து யாருன்னு தெரியாது. ஸோ நாளைக்கு தான் முதல் முறையா அவங்கள பார்க்க போறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால வந்து சோம் முதன் முறையாக அப்படின்னு சொல்லும்போது சோம் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பொத்தோங் செயல் ஹங்சாங்னா என்னன்னு பார்க்கலாம். பொத்தோங்னா யூஸ்வலா பண்ற ரொட்டீன் சொல் பொத்தோங் யூஸ்வலின்னு வரும். செயல்னா மோஸ்ட். 제일 좋아하는 옷이 뭐예요? 제일 좋아하는 거 뭐예요? So the most அப்படின்னு சொல்லலாம், அது வரும் அந்த most. நெக்ஸ்ட் வந்து ஹங்சாங்னா ஆல்வேஸ். ஸோ இதுக்கு கிராமர்ல என்ன கொடுத்துருக்கோம்னா மொருதா மொள்ளாயோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மொருதா. ஸோ இங்க வந்து நமக்கு பட்சியம் இல்லை, அதனால மொருமிதா வவல்ல முடிஞ்சிருக்கு, அதனால மொருமிதா. அடுத்து மன்னாதாலையும் பார்த்தோம்னா நமக்கு வந்து பட்சியம் இல்லை, ஒரு வவல்ல தான் முடிஞ்சிருக்கு, அதனால மன்னம்மிதான் வந்திருக்கு. மன்னாதா டு மீட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா 저는 볼펜이 없습니다. 연필 빈칸 있습니다 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 빈칸ல என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ 저는 볼펜이 없습니다. ஸோ என்கிட்ட பால்பென் வந்து இல்லை, 연필 பென்சில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒப்தானா வந்து டோன்ட் ஹாவ் அண்ட் இத்தானா ஹாவ். ஸோ அதான் மீனிங். ஸோ இது வந்து ஒப்தா இத்தாக்கு எப்படி அந்த கிராமர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இது பார்க்கலாம், இது கரெக்டான ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். ஸோ என் பேருள் இஸ்மிதா, இது வந்து ஒரு சென்ஸ் வந்து நமக்கு மேக் பண்ணல. நெக்ஸ்ட்டு மான், 연필만 있습니다. மான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 저는 볼펜이 없습니다. 연필만 있습니다. ஸோ என்கிட்ட வந்து பால் பென் இல்லை, ஒரு பென்சில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால மான் தான் வந்து கரெக்டாக இருக்கும், ஒன்லின்னு வரும். ஸோ வந்து ஆல்சோ இது இந்த இது எப்படி தோ எப்படி யூஸ் பண்ணலாம்னா 저는 볼펜이 없습니다. 연필도 없습니다. ஸோ இங்கேயும் 없습니다ன்னு வந்துச்சுன்னா தோ வந்து கரெக்டான ஆன்சராக வரும். ஸோ ரோ லாஸ்ட் ஆப்ஷன் ரோ வந்து இது வந்து டைரக்ஷன்ஸ்ல மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. ஸோ மான் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 저는 볼펜이 없습니다. 연필만 있습니다. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து topicguide.comல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்டாகவே இருக்கும். ஸோ நீ அங்கே போயிட்டு மார்க் டெஸ்ட் கூட உடனே எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ரொம்ப பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்யம்.